இந்தியா மட்டுமல்லாது சர்வதேச பத்திரிகைகளாக விளங்குகின்ற இப்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகைகளையும், பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, அக்காமார்களே, தங்கைமார்களே, பாட்டன்மார்களே, பாட்டிமார்களே, எல்லா மார்களுக்கும் எங்க குழுவின் சார்பில் கும்பிடுறோங்க, வணங்கி வரவேற்கின்றேன். முதல்ல சில நல்ல விஷயங்கள். மூன்றாவது முறையாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை நானும் தியானபீடமும் வாழ்த்தி வணங்குகின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை ஆனந்தமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். எங்களுடைய சில அறிவியல் ஆராய்ச்சிகளை பத்தி முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். நான் சொல்றதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. ஃபர்ஸ்ட் நான் பிரீஃப் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கலாம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஆடியோ யாருங்க பாக்குறது? ஆடியோ ப்ளீஸ், ஆடியோ இன்ஜினியர் கொஞ்சம் தயவு செய்து வாங்கலாம். ஆடியோ வரலங்க. முதல்ல வீடியோ. ஐயோ நான் இல்லையே. வீடியோ முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்டது. இரண்டாவது ஆழமா தெளிவா சொல்லுங்க, எப்படி அது உருவாக்கப்பட்டதுன்னா ட்ரெஸ்பாஸ் பண்ணி the base raw footage எடுக்கப்பட்டு பிறகு ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டு மார்க் செய்யப்பட்டது. நான் இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டியே நீ. இது மாதிரி தான் அடிப்படையா உருவாக்கி இருக்காங்க. ஒருவேளை உண்மையாக இருக்குமானால் அது என்ன பிரச்சனை? ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை இல்லையா? ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை. லோல் பண்றான் பாரு. ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைனா என்ன யார் யார் கேள்வி கேட்கலாம்? என் துறையில் இருக்கின்ற மூத்த சன்னியாசிகள், மூத்த ஆன்மீகவாதிகள். ஊர்ல நொண்டி நோசக்கா வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பட்டி திருடிட்டு ஓடுனது, இந்த மொத்த கோபனாக கிடக்குதா? இல்ல பத்திரிகை துறையில் கூட பத்திரிகை தர்மத்தையாவது காப்பாற்றுகின்ற பத்திரிகைகளை கேள்வி கேட்கலாம். நீ யாருன்னு எனக்கு தெரியும். இப்போ பொது தனி வாழ்க்கையிலும் தூய்மை, பொது வாழ்க்கையிலும் தூய்மைங்கிறது எங்க துறைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லலாம். பழித்தவர்கள், ஈவர்கள், ராட்சசர்கள். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. பத்திரிகைகள் என்னை கேள்வி கேட்பதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அதாவது நான் பொது வாழ்க்கையில் இருக்கேன், நீங்களும் பப்ளிக் லைஃப்ல இருக்கீங்க. யாராவது என்ன கேட்கலாம், நான் பதில் சொல்லலாம், தப்பில்லை. பழிக்க நினைத்த மீடியாக்களை பற்றி கூட நான் பேச அதை அவர்களை கூட நான் தவறாக சொல்லவில்லை. 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறவங்க ரவுடிகளா, ஒண்டியா என்னைய மாதிரி நின்று அடி வாங்குறாங்க, அவன் தான் ரவுடி. அது மீடியால 3 விதமா இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு விதம் மிகவும் சமூக பொறுப்போடு, ஆழ்ந்த தெளிவோடு செயல்பட்ட பல பத்திரிகைகள், தினமலர், தினத்தந்தி, தினமணி, ஜெயா டிவி, ராஜ் டிவி, எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? மிகவும் சமூக பொறுப்போடு செயல்பட்டார்கள். யோசனையோடு நாட்டுக்கும் சமூகத்தை பற்றியும் சிந்தித்து. இன்னொரு குரூப் இருக்காங்க, பழிக்கவாவது செஞ்சாங்க. அப்ப எல்லாரும் பழிக்கும் போது நாமளும் பழிச்சா தான் டிஆர்பி ரேட்டிங் வேணும், என்ன பண்றது? பழித்தார்கள். அவங்கள கூட நான் கேள்வி கேட்கல. விஜய் டிவி, ஜூனியர் வேடம் பழித்தார்கள், அவங்க கூட பரவாயில்ல. என்னுடைய வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கின்றேன், என்னை பழிப்பதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? இவர்கள் எத்தனை நாட்டில் பணத்தை எடுத்து போய் வைத்திருக்கிறார்களோ அத்தனை நாட்டில் இருந்தும் பணத்தை கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கின்றேன் நான். தம்பி டீ இன்னும் வரல. சமூக பொறுப்புடைய பத்திரிகையாளர்களே, உங்களை நான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன், இவர்களுக்கு சரியான கேள்வியை நீங்கள் தான் கேட்க வேண்டும். What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? சரி, ஒருவேளை என்னுடைய ஒழுக்கத்தை கேள்வி கேட்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, நானும் அவர்களும் இருக்கிற அந்த பத்திரிகை படங்களை போட்டார்கள் கூட சொல்லலாம்.
நிர்வாணமா இருக்கிற மாதிரி படத்தெல்லாம் போஸ்ட் அடிச்சு ரோடு ரோடா ஒட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க? அந்த பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா? மனிதத்தன்மை இருக்காது? மனிதர்களா இவர்கள்? ஏப்பா தம்பி, ஒரு அளவு இருக்காது. ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா சண்டை இருக்கு. ஒரு நடிகை குளிக்கிற மாதிரி படம் கிடைச்சா தான் போஸ்ட் அடிச்சு ரோடு ரோடா ஒட்டி, ஒரு சாமியார் குளிக்கிற மாதிரி படம் கிடைச்சா படுமா போஸ்ட் அடிச்சு ரோடு ரோடா ஒட்டுவீங்க? மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? கேளுங்கயா, நீங்களாம் சென்னை வாழ் பக்தர்களும் பணமும் பிடுங்கிக் கொள்ளப்பட்டது, அடித்து உதைத்து பணம் பிடுங்கப்பட்டது. இப்பதான் கமிஷனர் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. முடிச்சுட்டு வந்துட்டாங்களா? கம்ப்ளைண்ட் வாங்கிட்டாங்களா கேளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். 60 கோடி கேட்டு மிரட்டியது. முதல்ல 100 கோடியில ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சரி சாமியார் தான் டிஸ்கவுண்ட் கொடுத்து 60 கோடிக்கு வந்தாங்க. என்ன மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் எப்படி சோதனை வருவதுண்டு? கொலை முயற்சி. இதுல யார் யார் நேரடியா இன்வால்வ்டு, நேரடியா யார் யார் இன்வால்வ்டு எல்லா விஷயமும் கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருக்கேன். காப்பியே உங்களுக்கு கொடுத்துறேனே. அப்போ அனாவசியமா கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை பாருங்க. இல்ல அப்ப அது சொல்றேன், அதுவும் சொல்றேன் கேட்டுங்க. ஏன் பாருங்கம்மா, உயிருக்கு பயப்படமா? அந்த டைம்ல என்ன தாக்கி சாகடிச்சுட்டு பொதுமக்கள் கொன்றார்கள்னு வரலாற்றை மாத்தி எழுதிருவாங்கம்மா. உயிருக்கெல்லாம் பயப்படலாமா? புரியுதுங்களா? வரலாற்றை மாத்தி எழுதிருப்பானுங்க. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. அவர்கள் வேறு மதம், நாங்கள் வேறு மதம். எங்கள் மீது நடத்தப்பட்ட மத தாக்குதல் இது. இப்ப நான் சொன்னேன் அந்த தாக்குதல் நடந்ததுன்னு, அதெல்லாம் போட்ட ஒரு சிடி, மார்க் பண்ணாத நித்யானந்தாவின் முதல் சிடி, அதுவும் கொடுத்துறேன். அதுவும் ஒரு சிடி கொடுக்குறேன். ஓ, சன் டிவி நிருபரா நீங்க? இல்லைங்க, எந்த பத்திரிகை நிருபரீங்க நீங்க? நக்கீரனா? ஓ நல்லது. பண்றான் பாரு. ரவுடிங்களை வச்சு 120 இடத்துலங்கயா போட்டோவை செருப்பால் அடிச்சு. ஐயா நல்லா தெரிஞ்சுங்க, பாதிக்கப்பட்ட புண்படுத்தப்பட்ட என்னுடைய பக்தர்கள் சீப்பான பொழப்பு பிழைக்கிறத விட வேற ஏதாவது தொழில் பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கண்ணா. பண்பாடு நோட்ஸ் பாயிண்ட். 120 நாடுகளில் உங்கள் சிலைகளை வைத்து தினமும் செருப்பால் அடிப்பார்கள். நாகரிக நோட்ஸ் பாயிண்ட். சில நில அபகரிப்பு முயற்சிக்கு நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறத விடவும், பக்தர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறத விடவும் அதிகமாக பணம் பிடுங்கப்பட்டிருக்கிறது. ஆனா பணத்தை கொடுத்த சில பக்தர்கள் ஐயோ